हाय वेरे को प्रभु यीशु मसीह के नाम से அபிநந்தன் स्वागत करती हूँ. இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். हर दिन परमेश्वर की महान कृपा हमारे ऊपर नया है और सामर्थ्य है. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. वो आपको अपने और करीब खींचना चाहता है. அவர் ஒவ்வொரு நாளும் அவரோடு நெருங்கி கிட்ட உங்களை இழுத்துக் கொள்கிறார். वो आपके साथ एक होकर एक बनना चाहता है. உங்களோட அவர் ஒரே ஆவியாக ஒன்றாக இணைவதை அவர் விரும்புகிறார். परमेश्वर, हम जिस परमेश्वर को आराधना करते हैं और हम जिस परमेश्वर के बारे में हम बात करते हैं, वो डैडी जो है आपके साथ एक होने में ही वो अपना लक्ष्य को वही सोच के बैठा है. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், நாம் சேவிக்கிற நம்முடைய தகப்பன் நம்மோடு ஒன்றாக இணைவதை அவருடைய லட்சியமாக அவர் கருதுகிறார். उसका लक्ष्य यही है, आपके साथ एक हो जाना. நம்ம அப்பாவுடைய கோலே லட்சியமே இதுதான், நம்மோடு ஒன்றாக இணைவது, ஒரே ஆவியாய் மாறுவது. इसलिए वो अपना इकलौता पुत्र यीशु मसीह को इस दुनिया में भेजा और हमारे लिए दिया है. அதனாலதான் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். Through Jesus Christ, यीशु मसीह के द्वारा पिता का यही योजना है, ये पूरे ब्रह्मांड को, ये पूरे मानव जाति को उनके साथ एक तन में एक बना देना. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த முழு மனுக்குலத்தையும் அவரோடு ஒன்றாக இணைப்பது, ஒன்றாக ஒரே ஆவியாக மாற்றுவதுதான் அவருடைய முழு நோக்கம். जो भी बैरियर्स था, वो सारे बैरियर्स को, सारे प्रकार के रुकावटों को मसीह में परमेश्वर ने तोड़ दिया. परमेश्वर में एक होने का जो कुछ भी रुकावट है, सब कुछ टूट चुका है. நாமும் அவரோடும் ஒன்றாக ஒரே ஆவியாக மாறுவதற்கு தடையாக இருந்த எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா தடைகளையும் அவர் நொறுக்கிவிட்டார். அது ஒன்றுமில்லாமல் போனது. वो डैडी का दिल आपके साथ जीने में इतना खुश और आनंद महसूस करता है. நம்முடைய தகப்பனுக்கு நம்மோடு ஒன்றாக இணைந்து ஒரே ஆவியாய் வாழ்வதை அவர் மிகவும் விரும்புகிறார். அதைதான் அவர் நோக்கமாக வைத்திருக்கிறார். अब आपका इच्छा क्या है? अब यही तो बात है. இதுல என்ன காரியம் என்னன்னா, உங்க நோக்கம் என்னவா இருக்கு, உங்க ஆசை என்னவா இருக்கு? क्या आपका हृदय भी इस बात को ज्यादा चाहता है? உங்கள் இருதயமும் இதை வாஞ்சிக்கிறதா, கேட்கிறதா, ஆசைப்படுகிறதா? मेरा सबसे बड़ा लक्ष्य, मेरा सबसे बड़ा उद्देश्य, मैं उस पिता पुत्र पवित्र आत्मा के साथ एक तन एक हो जाऊं. मसीह के द्वारा पिता के साथ, पवित्र आत्मा के साथ एक हो जाऊं. உங்களுடைய இருதயமும் நானும், என்னுடைய நோக்கம், என்னுடைய ஆசை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவோடு இணைந்து ஒரே ஆவியாக இருப்பதை உங்கள் இருதயம் வாஞ்சிக்கிறதா? हमारा हृदय कितना ज्यादा इस बात को चाहता है, उतना ही ज्यादा इस चीज में आपका आत्मा जो है एक तन में जुड़ने में आगे बढ़ेगा. உங்கள் இருதயம் எவ்வளவு அதிகமாக இந்த ஒன்றாக இணைவதை குறித்ததான வாஞ்சையும் ஆசையும் முன்னேறி செல்வதையும் அது நோக்கமாக கொண்டிருக்கிறதோ, அத்தனை அதிகமாக நீங்கள் நெருங்கி இணைவதிலே, ஒன்றாக இசைவதிலே நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். पहला कुरिन्थियोस अध्याय 6 वचन क्या लिखा है वहां पे, पढ़ें. वचन 18 पढ़ें.
वचन 17 पढ़े। 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். हम्म, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே கூட ஒரே ஆவியாயிருக்கிறான். हिंदी में पढ़े इस वचन को। पहला कुरिन्थियोस अध्याय 6 का वचन 17 पढ़े। हम्म, जो प्रभु की संगति में रहता है, अब मैटर परमेश्वर रहेगा या नहीं रहेगा वो मैटर नहीं है। அதுல அங்க ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரா இசைந்து இருக்கிறாரா என்பது அங்க பிரச்சனை இல்ல. जो परमेश्वर की संगति में रहता है, आप परमेश्वर की संगति को कितना ज्यादा चाहते हैं उसी में ही है आप उनके साथ एक होना या ना होना, वो आपका हृदय की मैटर है। நீங்க கர்த்தரோடு இசைவதை எவ்வளவு அதிகமாக விரும்புகிறீர்களோ வாஞ்சிக்கிறீர்களோ அத்தனை அதிகமாக நீங்கள் ஒரே ஆவியாய் மாறுவதிலே இருக்கிறது. परमेश्वर अपने तरफ से पूरा तैयार है, वो तो इसलिए अपने पुत्र प्रभु यीशु मसीह को इस दुनिया में भेजा ताकि हम मसीह के अंदर हम पिता के साथ एक हो जाएं। முழு அவருடைய பங்கிலே அவர் முழு பரிபூரணமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவோடு இசைவதிலே அவருடைய பங்குல அவர் கரெக்டா இருக்கார். He sent his son. அதனாலதான் அவர் குமாரனை அனுப்பினார். वो आपके लिए मेरे लिए क्रूस में बलिदान हुआ है. அவர் ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அறையப்படுவதற்கு அவர் அனுப்பினார், ஒப்பு கொடுத்தார். तीसरे दिन जी उठा. மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தார். ये सब कुछ क्यों हुआ है? இது எல்லாமே யாருக்காக, எதற்காக? ताकि हम मसीह के अंदर से उस एकता में हम जुड़ने के लिए मार्ग बनाया. நம்ம அவரோடு ஒரே ஆவியாய் மாறுவதற்கு வழியை ஏற்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. So अब वो अपने तरफ से पूरे के पूरे तैयार है, बट अब आपका चाहत, आपका हृदय परमेश्वर की संगति में एक होने का उस बात में कितना ज्यादा भूख और प्यास में रहता है, इसी में ही है मैटर. அவருடைய பங்குல அவர் முழு பர்ஃபெக்டா நம்மோடு இசைவதிலே அவர் இலக்கிலே பூரணமாக இருக்கிறார். ஆனால் நாமோ அவரோடு இசைவதிலே நம்முடைய வாஞ்சை, நம்முடைய இருதயம், நம்முடைய தாகம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आपका माइंड हमेशा टेंशन में, परेशानी में, इसी में ही डूबे रहता है. உங்க இருதயமானது, உங்க மனமானது எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் டென்ஷன்லயும், கவலையிலயும், பயத்திலையும் மூழ்கி இருக்கிறதா? मैं कह रहा हूँ, आप कहाँ से परमेश्वर की संगति में जुड़ोगे? நீங்க அப்படி மூழ்கி இருந்ததுன்னா எங்க இருந்து அவரோட இசைவீங்க? उनके साथ एक होने के लिए आपका हृदय पहले उनको ध्यान करना, उनको प्यार करने की जगह में आना पहले. முதலாவதாக ஒரே ஆவியாய் மாறுவதற்கு முன்பாக உங்கள் இருதயமானது அவரை தியானிப்பதிலும் அவரை நேசிப்பதிலும் முதலாவதாக இருக்க வேண்டும். You don't have time to love God. நீங்க உங்களுக்கு நேரமே இல்ல அவரை நேசிப்பதற்கு. हमारे पास समय कहाँ है परमेश्वर को प्यार करने के लिए? நம்ம கிட்ட எங்க இருக்கு ஆண்டவரை நேசிப்பதற்கு? हम तो पूरे के पूरे अपने चिंता में ही डूबे हुए हैं. நம்ம முழுக்க முழுக்க கவலையிலும் பயத்திலுமே மூழ்கி இருக்கோம். But God is calling you to become one spirit with him. ஆனால் தேவனோ நம்மை ஒரே ஆவியா இருப்பதற்கு நம்மை அழைக்கிறார். So इस सुबह के समय में मैं आपको कह रहा हूँ, जो लोग परमेश्वर को और करीब आने के लिए आपका हृदय को समर्पण करो. நீங்க இந்த காலை வேளையில தேவனோடு இசைந்து ஒரே ஆவியாய் மாறுவதற்கு, அவரை கிட்டி சேருவதற்கு நீங்கள் வாருங்கள். तो दूसरा, परमेश्वर के साथ एक होने के लिए இரண்டாவதாக தேவனோடு ஒரே ஆவியாய் மாறுவதற்கு meditation is very important. தியானிப்பது வெறும் முக்கியமான ஒன்று. कितना ज्यादा आप
ध्यान करोगे, आपका माइंड को वचन में डालोगे, वचन के अंदर गहरी स्थान में जाओगे, நீங்க எத்தனை அதிகமாக இந்த வசனங்களிலே வார்த்தைகளிலே ஆழமாக நீங்கள் தியானத்தை கொண்டு போவீர்களோ उतना ही ज्यादा आपका स्पिरिट परमेश्वर के आत्मा के साथ एक तन में आ जाएगा। அத்தனை அதிகமாக உங்களுடைய ஆவி அவரோடு இசைந்து ஒரே ஆவியை பெறுவதற்கான தன்மையை அது பெற்றுவிடும். पढ़े भजन संहिता अध्याय 1 का वचन 2 और 3 को पढ़े। भजन संहिता अध्याय 1 वचन 2 और 3। சங்கீதம் 1வது அதிகாரம் 2, 3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். रात दिन यहोवा की वचन पे, यहोवा की व्यवस्था पे ध्यान करना, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். फर्स्ट ये रात और दिन ध्यान तभी आएगा जब आप प्यार करोगे। எப்ப இரவும் பகலும் நீங்க தியானிக்கணும்னா அவர் மேல பிரியம் வந்தாதான் நீங்க தியானிக்க முடியும். पहले प्यार नहीं आया तो कहां से ध्यान करोगे? முதலாவது உங்களுக்கு பிரியம் அன்பு இல்லனா நீங்க தியானிக்க முடியாது. So first of all you need to love the Lord. நீங்கள் தேவனை நேசிப்பதற்கு முதலாவது உங்கள் இருதயத்தை பழக்கப்படுத்துங்கள். एक होने के लिए अपना हृदय को एक बनना, उनके साथ एक बनना, ये चाहत आपके अंदर बढ़ना बहुत जरूरी है। உங்கள் இருதயத்திலே அவரோடு ஒரே ஆவியாய் மாற வேண்டும், ஒரே ஆவியாய் மாற வேண்டும் என்கிற இருதயத்திலே விருப்பம் ஏற்பட வேண்டும், வாஞ்சை ஏற்பட வேண்டும். अगर एक पति पत्नी को हमने शादी करके रख दिया, अगर उन दोनों के बीच में 1% मन नहीं है कि मैं मेरे वाइफ के साथ है ना एक तन हो जाऊं, ऐसा कोई चाहत ही अगर उनमें नहीं है हस्बैंड एंड वाइफ के बीच में, फिर वो फैमिली कभी नहीं बन पाएगा. நம்ம ஒரு கணவன் மனைவிக்கு திருமணத்தை ஏற்படுத்தி அவங்க கணவன் நான் மனைவியோடு ஒன்றாக மாற வேண்டும், இசைய வேண்டும் என்கிற மனம் இல்லைன்னா அவங்க குடும்பம் கட்டப்படாது. अगर वाइफ को, हस्बैंड वाइफ दोनों के बीच में ऐसा कोई चाहत ही नहीं है, கணவன் மனைவிக்கு இடையில அப்படி ஒரு இசைவே இல்லைனா वहां पे कभी भी वो दोनों एक साथ एक घर में रहो मगर वो परिवार है ही नहीं. அவங்க ஒரே வீட்ல இருக்கான், அவங்க குடும்பம் கிடையாது. जहां पे दो एक हो जाते हैं, எங்கெல்லாம் இரண்டு ஒன்றாக மாறுகிறதோ वहीं पे ही परिवार, वही है परिवार. अगर ये दो एक नहीं हुआ तो वो परिवार ही नहीं है. இரண்டு ஒன்றாக மாறவில்லை என்றால் அது குடும்பம் இல்லை. आज हम यही सोच रहे हैं, दो लोग एक कमरे में रह गया तो परिवार है. நம்ம என்ன நினைச்சுக்கணும், ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல இருந்தாங்கன்னா அது குடும்பம்னு நினைச்சுக்கிறோம். नो 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 नो, அப்படிலாம் கிடையாது. मैं आपको एक बात बताता हूँ. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். मैं और मेरा वाइफ के बीच में हम हमेशा एक बात हम नोटिस करते हैं. நம்ம எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு காரியத்தை நாங்க எப்போதும் அறிந்திருக்கிறோம். मैं जो सोचता हूँ நான் என்னெல்லாம் யோசிக்கிறேனோ वो अपने आप से मेरे वाइफ भी बोलेगी. என்னுடைய மனைவியும் அதே தான் சொல்லுவா. वो जो कुछ भी सोचती है அவ என்னெல்லாம் நினைக்கிறாளோ वो मैं बोलूंगा. நான் சொல்லிடுவேன். सो हम हमेशा हमारे बीच में यही चलते रहे, मैं यही सोच रहा था तू बोल रही है, நாங்க இதே தான் பேசிப்போம், நான் இதை தான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க, मैं यही बोल रहा था, मैं यही सोच रहा था, आपने बोल दिया, वो बोलती है. நான் என் மனைவி சொல்வா நான் இதை தான் நினைச்சேன் நீங்க செஞ்சிட்டீங்க சொல்லிட்டீங்க. So that how it happens because of the one spirit that's working in the family. இது எப்படி நடக்கும்னா இது ஒரே ஆவியா இருக்கும் பொழுதுதான் இந்த காரியங்கள் நடைபெறும். Automatically your spirit will interact with each other. உங்களுடைய ஆவியானது ஒருவரோட ஒரே ஆவி இன்னொரு ஆவியோட அது ஈர்த்துரும். आप
माइंड में जो कुछ भी सोचते रहेंगे आपका वाइफ आपको ऑटोमेटिकली बोलेगी। நீங்க உங்க ஆவியில இருந்து ஒன்ன யோசிக்கும் பொழுது உங்க மனைவி அத அவங்க ஈர்த்துருவாங்க, சொல்லிருவாங்க. अगर ये नहीं हो पा रहा है दोनों के बीच में, இது 2 பேருக்கு இடையில இது நடக்கல அப்படின்னா, मैं कह रहा हूं நான் உங்களுக்கு சொல்றேன், अभी तक दोनों की स्पिरिट एक तन में नहीं हो पाया। இப்ப வரையும் உங்களோட இருவருடைய ஆவி அது ஒன்றாக மாறவிடவில்லை. कितने लोगों को बातें समझ आ रहे எத்தனை பேருக்கு புரியுது பேசுறது? தெளிவாகிறதா? हैं? आई एम टॉकिंग अबाउट हाउ टू बिकम वन स्पिरिट। நான் வந்து ஒரே ஆவி எப்படி மாறுவது என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். फर्स्ट ऑफ ऑल इट विल हैपन इन बिटवीन हस्बैंड एंड वाइफ। இது வந்து முதலாவதாக உன் கணவன் மனைவிக்கு இடையில நடக்கணும். They two are not two, they are one. நீங்க அவங்க ரெண்டா இருக்க கூடாது, அவங்க ஒண்ணா இருக்கணும். So it happens first in the family, then only you can understand it with God. நீங்க வந்து குடும்பத்துல கணவன் மனைவிக்கும் இடையே உள்ள இந்த ஒரே ஆவியிலே நீங்கள் வளர்ந்தால்தான், புரிந்தால்தான் நீங்கள் தேவன் எப்படி ஒரே ஆவியா இருப்பார் என்பதை நீங்கள் புரிய முடியும். मैं जो सोच रहा हूँ वो परमेश्वर जो सोचता है वो अपने आप से मैं भी सोचूंगा। அப்பதான் நான் என்ன யோசிக்கிறேனோ தேவன் என்ன யோசிக்கிறாரோ அது ஒண்ணா மாறிடும். Because we became one spirit. அப்பதான் நம்ம ஒரே ஆவியாய் நாங்கள் மாறி விடுவோம். मैं 99% मैं हमेशा यही सोचते रहता हूँ, मैं जो सोच रहा हूँ मेरे वाइफ के मुंह में से वो अपने आप से निकलेगा। 99% நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அது என் மனைவி அதை சொல்லி விடுவாள். मैं जो सोच रहा हूँ वो बोलती है और वो सोच रही है मैं बोल देता हूँ, वो हमेशा बोलती है। मैं अभी यही सोच के आया था, आपने बोल दिया ये बात। நான் என்ன யோசிக்கிறேனோ அதை அவளும் சொல்லிடுவா, அவ என்ன யோசிக்கிறாளோ இப்பதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவா. इतना तक मैं बोल सकता हूँ, किसी को कॉल करने के लिए अगर मैं सोच रहा हूँ, मैं अगर माइंड में सोच रहा हूँ, वो थोड़ा देरी में अपने फोन उठा के उनको बात करेगी। मैं सोचूंगा अरे अभी भी मैं सोच रहा था इनको कॉल करने के लिए, इनको बोलूं, और वो अपने आप से कर रही है। நான் வந்து சில பேருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைப்பேன், அதுக்குள்ள அவ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பா. அப்ப நான் சொல்வேன் இப்பதான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நான் நினைச்சேன், நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. So why I am telling this? நான் ஏன் இதை சொல்றேன்னா, God wants us to be in one spirit. We are not many, we are one in Christ. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வேறு வேறு அல்ல, நாம் ஒன்றாக இருக்கிறோம், ஒரே ஆவியா இருக்கிறோம். So एक तन होने के लिए आपको परमेश्वर के साथ उस एक तन आने के लिए उनके वर्ड ऑफ गॉड के साथ आपका हृदय जुड़े रहना जरूरी है। நாம் தேவனோடு ஒரே ஆவியா இருப்பதற்கு அவருடைய வார்த்தையோடு நாம் இணைந்திருக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். So meditating day and night, meditating his word will bring your spirit with God's spirit and making it one spirit with God. இரவும் பகலும் அவருடைய வார்த்தையிலே அவருடைய வசனத்திலே நீங்கள் தியானமா இருக்க இருக்க உங்கள் ஆவி அவருடைய ஆவியோடு அது இசைய அது முற்படும். You will start think like God. நீங்க வந்து தேவனை போல யோசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். क्योंकि आप उनके आत्मा के साथ, आपको लग रहा है मैं बाइबल के साथ समय बिता रहा हूं। नो 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 नो, यू आर स्पेंडिंग टाइम विद द स्पिरिट ऑफ गॉड. எப்படின்னா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா நான் பைபிளோட நேரத்தை செலவிடுறேன்னு நினைச்சுக்கிறீங்க. அப்படி இல்ல, நீங்க தேவனுடைய ஆவியோடு அவரோடு நேரத்தை நீங்கள் செலவிடுகிறீர்கள். Spending time with the word of God is spending time with the spirit of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் நேரத்தை செலவிடுவீர்களானால் நீங்கள் தேவனுடைய ஆவியோடு செலவிடுகிறீர்கள். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு தெளிவாகிறது? It is not just reading the word of God or just thinking about the word of God, it's meditating day and night. நீங்க வந்து ஏதோ வசனத்தை வாசிப்பது அதை அறிவது அல்ல, நீங்க அதை தியானிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். It's like a scientist एक चीज को जैसे ढूंढता है, वैसे परमेश्वर के वचन को अपने मन में लहा के
रिसर्च करना है நீங்க आराய்ச்சி से நீங்க விஞ்ஞானி எப்படி ஒரு காரியத்தை ஆராய்ச்சி செய்ய முற்படுகிறார்களோ அதே போல அவருடைய வார்த்தையை நீங்கள் ஆழமாக உங்கள் இருதயத்திலே எடுத்து அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். that is meditation, அதுதான் தியானம், that is meditation. அதுதான் தியானிப்பது. उनके वचन के अंदर जाके रिसर्च करना है. நீங்க அவருடைய வார்த்தைக்குள்ள போய் நீங்க அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். आपका जो स्पिरिट है ना उसका एक गुण है रिसर्च करने का. உங்கள் இருதயத்திற்கு ஒரு தன்மை இருக்கிறது, உங்களுடைய ஆவிக்கு ஒரு தன்மை இருக்கிறது, அது ஆழங்களை ஆராய்ச்சி செய்கிற தன்மையுடையது. इट्स नेचर. हमारा स्पिरिट का नेचर ही क्या है पता? நம்முடைய ஆவிக்கே ஒரு தன்மை இருக்கிறது, அதுக்கு ஒரு குணம் இருக்கிறது, அது போய் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விடும். पढ़े एक वचन भजन संहिता 77 का, भजन संहिता 77 वचन आवी आराய்ச்சி செய்ய verse 6 पढ़े, verse 6. சங்கீதம் 77வது சங்கீதம் 6வது வசனம். ராகாலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. हिंदी में पढ़ना, हिंदी में पढ़े भजन संहिता 77 का क्या पढ़िए पढ़िए. नहीं छे ना. My spirit searches, my spirit searches. इंग्लिश में लिखा है my spirit searches. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. So your meditation, जब आप ध्यान करते हैं वर्ड ऑफ गॉड में, ध्यान करना क्या है? आपका स्पिरिट वर्ड ऑफ गॉड के अंदर जाके, आपका आत्मा स्पिरिट जो है वर्ड ऑफ गॉड के अंदर जाके सर्च करना शुरू करेगा. வார்த்தையை தியானிப்பது என்றால் என்ன? உங்களுடைய இருதயமானது, உங்களுடைய ஆவியானது அவருடைய வார்த்தையை ஆழமாக போய் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விடும். समझ आ रहे हैं? புரிகிறதா? Your spirit अपने आप से परमेश्वर के वचन के अंदर घुस घुस के वो क्या करेगा पता? सर्च करेगा. உங்களுடைய ஆவி அங்க அவருடைய வார்த்தைக்குள்ள நுழைஞ்சு அதை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விடும். ऐसा अगर आपका स्पिरिट जो है सर्च करना शुरू कर दिया, உங்களுடைய ஆவி அப்படி தேவனுடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருச்சுனா, I am telling you, நான் உங்களுக்கு சொல்றேன், you started meditating the word of God. நீங்க தேவனுடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். If your spirit is not in search, உங்களுடைய ஆவி வார்த்தை ஆராய்ச்சி செய்யலனா, आप थोड़ा देर आप एक चैप्टर पढ़ोगे, आधा चैप्टर में आपका दिमाग और कहीं घूमने निकल जाएगा. ஒரு அதிகாரத்தை படிச்சு பாதி அதிகாரம் வாசிக்கிறதுக்குள்ள உங்க மூளை எங்கேயோ கிளம்பிரும். आप तीसरी वचन पढ़ोगे, उसके बाद आपका होश आएगा 10वां वचन में. நீங்க 3 வசனத்தை வாசிச்சிட்டு திடீர்னு பாப்பீங்க 10ஆம் வசனத்துல உங்களுக்கு சுயநினைவே வரும். बाकी 7 वचन आप क्या पढ़ा क्या पढ़े कुछ समझ में नहीं आएगा. बीच में आपका दिमाग और कहीं घूमने निकल जाएगा. இடையில என்ன படிச்சோம், என்ன எங்க இருக்கோன்றதே மறந்து உங்க மைண்ட் எங்கேயோ கிளம்பிரும் போகிறது. कितने लोगों को ये अनुभव है? इतने பேருக்கு இது அனுபவம் இருக்கு. एक चैप्टर पढ़ने के लिए बैठोगे, पूरे चैप्टर आप पढ़ नहीं पाओगे. पढ़ोगे मगर दिमाग वहां नहीं रहेगा. நீங்க படிப்பீங்க, ஒரு அதிகாரம் ஃபுல்லா படிப்பீங்க, ஆனா நீங்க அங்க இருக்க மாட்டீங்க, உங்க மூளை கிளம்பிரும். कितने लोगों को ये अनुभव है? நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்குறதா? So your mind will depart. உங்க மனமானது அது ராப்சர் ஆயிரும், மேல போயிரும் அங்க எங்கயாவது. But meditation is all about going deeper into the word of God and putting your spirit in search. நீங்க தியானம் என்பது உங்கள் இருதயம் ஆழமாக உள்ள போய் உங்களுடைய ஆவியானது அது ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கும். ये चीज अगर आपके साथ हो रहा है, आप
very soon your spirit will become one spirit with God. இந்த காரியம் உங்க ஆவியில உங்க இருதயத்துல நடைபெறுகிறதா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் அது ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறது. Because word of God is the spirit of God. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அது தேவனுடைய ஆவியாய் இருக்கிறது. Jesus said, my words are life and spirit. என்னுடைய வார்த்தை அது ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. Jesus ने कहा, இயேசு my சொன்னார், words, मेरा शब्द जीवन और आत्मा है. இயேசு சொன்னார், என்னுடைய வார்த்தை அது ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது என்று சொன்னார். When your soul and spirit start going deeper into the word of God, it means you are connecting your soul and spirit with the God spirit. நீங்க உங்களுடைய ஆவி உங்களுடைய ஆத்துமா அந்த வார்த்தைக்குள்ளாக தியானிக்க அது ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியும் உங்கள் ஆவியும் ஆத்துமாவும் அது இசைந்து ஒரே ஆவியாய் மாறிவிடும். श्री भजन संहिता 77 का 6 को एक और बार पढ़ें. அந்த 77வது சங்கீதம் 6வது வசனத்தை இன்னொரு தடவை வாசிக்கிறேன். ராக்காலத்தின் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. My spirit searches. என்னுடைய ஆவி ஆராய்ச்சி செய்தது. जब मैं ध्यान करता हूँ मेरा आत्मा परखता है. நான் தியானிக்கும் பொழுது என் ஆவி அது ஆராய்ச்சி செய்கிறது. So meditation will take you into a research. நீங்கள் Searching spirit. வார்த்தையை தியானிக்கும் பொழுது உங்கள் ஆவியானது ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறது. So go deeper into the word of God so that you can become one spirit with God. தேவனுடைய வார்த்தை ஆழமாக நீங்கள் தியானியுங்கள். ஆராய்ச்சி உங்கள் ஆவி ஆராய்ச்சி செய்யும் பொழுது நீங்கள் ஒரே ஆவியாய் மாறிவிடுவீர்கள். नाम के लिए बाइबल पढ़ना अलग होता है. நீங்க பேருக்காக பைபிள் படிக்கிறது அது வேற. आज मैंने 2 चैप्टर पढ़ लिया. நான் இன்னைக்கு 2 அதிகாரம் படிச்சிட்டேன். इस साल में मैंने पूरे बाइबल खत्म कर दिया. இந்த ஒரே வருஷத்துல முழு பைபிளும் படிச்சு முடிச்சிட்டேன். आज तक मैंने 100 बार बाइबल पढ़ लिया. நான் 100 தடவை பைபிளை முடிச்சிருக்கேன். कोई फायदा नहीं होता. இதுல பிரயோஜனம் கிடையாது. I'm talking about something, it's spiritual. It's a spiritual matter I'm teaching to you. நான் சொல்லுகிற காரியம் அது ஆவிக்குரிய ரகசியத்தை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். It happens, it's an experience of spiritual people. இது ஆவியிலே அனுபவம் பெற்றவர்கள் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். It's an experience of a spiritual ஆவிக்குரிய அனுபவத்தை நான் பேசுகிறேன். It's the experience of a spiritual people. ஆவிக்குரியவர்களின் அனுபவத்தை நான் பேசுகிறேன். Spiritual people, they don't read Bible just like that. They put themselves into it. ஆவிக்குரியவர்கள் ஏதோ சாதாரணமாக பைபிளை படிக்க மாட்டாங்க. அவங்க உள்ள கொடுத்துருவாங்க. Their Bible के साथ word of God और इनका जो spirit दोनों वहां पे मिलके वहां पे एक बहुत बड़ा रिसर्च को पैदा करेगा. वहां से एक बहुत बड़ा तूफान को पैदा कर देगा. நீங்க அங்க தேவனுடைய அங்க தேவ வார்த்தையும் இவர்களுடைய ஆவி ஆத்துமா அது உள்ள நுழைஞ்சி ஆழமாக தியானித்து ஒரு பெரிய புயலை உண்டாக்கிடுவாங்க. एक बड़ा तूफान निकल के आएगा. ஒரு புயலே உருவாகிறாங்க. It's an experience. இது ஒரு அனுபவம். Becoming one spirit with God. நீங்க அப்பொழுதுதான் தேவனுடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் ஒரே ஆவியாய் மாறும். This word of God is a life-giving spirit. இது ஜீவனை அருளுகிற வார்த்தை. So get more closer to the word of God. நீங்க தேவ வார்த்தையோடு நெருங்குங்கள். अगर बाइबल पढ़ते समय आपको नींद आ जाता है, நீங்க பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா, मैं कह रहा हूँ आप परमेश्वर से कृपा मांगो. प्रभु यीशु मसीह का अनुग्रह मेरे आत्मा के साथ बने रहे. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஆவி அந்த கிருபை என்னோட ஆவியோட இருக்கட்டும் என்று கேளுங்கள். Please be gracious, Daddy. என் மேல கிருபையா இருங்க. Please be gracious upon my spirit. என்னுடைய ஆவியிலே உம்முடைய கிருபையை ஊற்றுங்க. I want to get into you. நான் உங்களுக்குள் இசைவதற்கு உள்ள ஆழமாய் வருவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். Ask the Lord. ஆண்டவரிடம் கேளுங்கள்.
This morning I bless you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். इस एक तन में आने के लिए. இந்த ஒரே ஆவியாய் மாறுவதற்காக. God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.